ட்ரம்ப்பே அவருடைய வளர்ச்சி வெற்றியை கண்டு பயந்து போய் கொஞ்சம் மறண்டு போய் தான் இருக்கிறார். இந்த நிலையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்தியாவில் நடைபெறுவது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறுவது, இதையெல்லாம் வரும்போது அமெரிக்காவிலும் வலதுசாரி இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு குரலும் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு, அதிகார மையத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வெளிக்காட்ட விரும்புகிறேன். நான் சொல்கிறது நல்லா கவனித்து பாருங்கள். ஆர்எஸ்எஸ் லாபி அங்கே நடக்குது, மம்தானி ஜெயிக்கிறாரு, இங்கு கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க. மூணையும் ஒரு புள்ளையில் இணைச்சு பார்த்தா ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு அமெரிக்காவில் தடை, வெளிப்படையான தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனிமே இவங்க வெளிப்படையாக இந்துத்துவ செயல்பாடுகள், ஃபண்டு, நன்கொடை வாங்குவதை கூட நிறுத்தலாம். மம்தானி போன்றவர்களுக்கு சரியான முறையில் கவனத்தையும் ரிப்போர்ட்டையும் அனுப்புனீங்கன்னா நீங்கள் இந்த இந்துத்துவ அமைப்பினுடைய இந்த செயல்பாடுகள் வெறுப்பரசியல் பண்ணுறாங்க, அப்பாவி கிறிஸ்தவர்கள் அடிக்கிறாங்க, மத மாற்றத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் ஏன் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதையும் சேர்த்து அனுப்பலாம். ஏன்னா அங்கே ட்ரம்ப் இல்லை, இப்போ மம்தானிக்கு. ஸோ அப்படி ஒரு நெருக்கம் வரும்போது ட்ரம்ப்பே ஒரு சோசியலிஸ்டாக தான் செயல்படணும், வேறு வழி இல்லாமல் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய சூழலுக்கு இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகளே இருக்குது.